வணக்கம் நண்பர்களே. விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. இனி எல்லாரும் ஊதி தள்ளிடுவாங்க மாதிரி தெரியுது. பிகில் அதுதான் விசில். நிறைய சின்னங்கள் கேட்டாங்க தாவேகா சார்பில். என்னென்ன கேட்டாங்கன்னா, விசில் கேட்டாங்க, கிரிக்கெட் பேட் கேட்டாங்க, ஆட்டோ கேட்டாங்க. நோ, உங்க ஆட்களுக்கு விசில் தான் பொருத்தம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் நினைச்சிருக்காங்க. ஆகையால 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் விசில் சின்னத்தில் போட்டியிடலாம். இது ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் தான். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது அறிவிச்ச உடனேயே தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், புஷி ஆனந்த் எல்லாருக்கும் விசிலா பார்த்து ரோட்ல எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரும் வாங்கி வாங்கி ஊதி தள்ளிட்டாங்க. இனிமேல் விஜய் பிரச்சார கூட்டங்களுக்கு போனார்னா இனிமேல் யாரும் சத்தம்லாம் போட மாட்டாங்க, எல்லாம் பிகில் தான் ஊதுவாங்க. அப்படி இருக்கும் பிகில் சத்தம். ஆனா இந்த சத்தம் சட்டப்பேரவை வரைக்கும் கேட்குமா? கேட்கணும்னு விஜய் நினைக்கிறாரு. ஆனா அந்த விசிலால சட்டப்பேரவை அளவுக்கு கேட்க வைக்க முடியுமா? கேட்கணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாம் சங்கு ஊதணும். அது ரொம்ப கஷ்டம். அந்த விசிலால முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்க. ஆகையால அவங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான அம்சம் தான் நடந்திருக்கு. இதை வச்சுக்கிட்டே விஜய் இனி வருகின்ற தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு பெரிய அளவுக்கான சத்தத்தை எழுப்பிடுவாருங்கிறது நல்லா தெரியுது. கடந்த 3 மாசம் முன்னால ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் நடத்தும் போதெல்லாம் எந்த அளவுக்கு கூட்டம் கூடிச்சு. கடைசியா ஈரோடு போன போது கூட நல்ல அளவுக்கான பெரிய கூட்டம் கூடிச்சு. ஆனாலும் கூட அவங்க தேர்தல் முனைப்புல இல்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொடுக்குறாங்க. கூட்டணி அமையலையே, கூட்டணி அமையுமா? ரொம்ப பெரிய கஷ்டம். அதிமுக கூட்டணி பாருங்க, பிரதமர் வர்ற நாளுக்கு முன்னால கட கட கடன்னு எல்லாரும் அடங்கி போயிட்டாங்க. ஒவ்வொரு சீட்டா வந்து விழுந்துருச்சு. எல்லாம் பேரம் படிஞ்சிருச்சு. மேல இருந்து அமித்ஷா ஆட்டு வச்சாரு. நிறைய பேர் வந்து விழுந்துட்டாங்க. அமமுக டிடிவி தினகரன், விஜய் தான் முக்கியமான வேட்பாளர், விஜய் தான் ஒரு பெரிய அளவுக்கான சக்தி, திமுக அடுத்த சக்தி அவர் தான், விஜய் ஒரு முதல்வர் வேட்பாளர், விஜய் நம்பிதான் அப்படின்னு விஜய் புகழ விஜயை விட அதிகமா பாடிட்டு இருந்தவர் டிடிவி தினகரன். அது எப்போ அப்படின்னு கேட்கிற மாதிரி நேரா போய் நாங்க பங்காளிக அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி அமைச்சாரு. அன்பு பரிமாறிக்கிறாங்க ரெண்டு பேருமே. ஆனா உண்மையில அப்படி இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அரசியல எதுவும் நடக்கலாம். ஆனா டிடிவி தினகரன் ஒரு மாசத்துக்குள்ள கருத்து மாறினது, நிலைப்பாடு மாறினது மக்கள் ரசிக்கல. அவரு தாவேகாவோட ரொம்ப நாள் பேரம் நடத்திக்கிட்டு இருந்ததா பேச்சு இருந்தது. என்ன பேச்சு அப்படின்னா, அதிக அளவுக்கு தொகுதிகள் கேட்கிறாரு, கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் கேட்கிறாரு, இப்பவே துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு. அப்படிங்கிறதுனால விஜய்க்கு அது பெரிய அளவுக்கு ஓப்பா இருக்கல. விஜயோடைய ஆலோசகர்களும் அதை சொல்லிதான் கொடுத்திருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிடிவி தினகரன் மேல பல வழக்குகள் இருக்கு, ஆகையால அவரை கூட்டணி சேர்த்துக் கொள்வது என்பது மிஸ்டர் கிளீன் அப்படிங்கிற விஜயோட இமேஜுக்கு ரொம்ப ஊறு விளைவிக்கும், ரொம்ப நெகட்டிவ் ஆயிரும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆகையால விஜய் ரொம்ப தயங்கிட்டே இருந்தார். எத்தனை நாள் தன்னை நம்பி சிலர் இருப்பார்கள் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. விஜய் கதவை திறக்க மாட்டேங்கிறாரு, விஜய் விட்டு பூட்டு திறக்க மாட்டேங்குது, எப்படி அதை போய் சேர மாட்டோமா, எம்எல்ஏ ஆக மாட்டோமா, அமைச்சராக மாட்டோமா, இப்படி நிறைய பேர் விரும்பிட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லாமையே விஜய் வச்சிருந்தாரு. அது அவருடைய டெக்னிக், அவருடைய அமைதியே அவருடைய வெற்றிக்கு காரணமாக அமையும், தோல்விக்கும் காரணமாக அமையலாம். எச்சரிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அரசியல பேசாம இருக்கக்கூடாது, அப்பப்போ பேசிட்டே இருக்கணும். அதுக்காக 3 மாசம் முன்னால ஒரு பேச்சு டிடிவி தினகரன் தான், 2 மாசம் முன்னால ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு என்ன பேசுவார் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க இல்லையா? டிடிவி தினகரன் வெற்றி அடைவார், எம்எல்ஏ ஆவார், இருந்தாலும் கூட அவருடைய இமேஜ் நிச்சயமா பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா விஜய் அப்படி இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறாரு. எத்தனை நாள் தான் டிடிவி தாங்குவாரு பார்த்தாரு, தாங்க முடியல. விஜயோட அமைதியை தாங்க முடியல. நேரா அமித்ஷாட்ட அடைக்கல மாட்டாரு. எப்படியாவது அதிமுக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பேசிட்டே இருந்தாங்க. ஏன் ஓபிஎஸ் அணில் கூட நிறைய பேர் விஜய் பக்கம் போகணும் அப்படின்னாரு. விஜய் வெயிட்டிங் கேம் ஆனாரு. நிறைய பேர் அதிமுகவுடைய முன்னாள்கள், திமுகவுடைய முன்னாள்கள் நிறைய பேர் விஜய் கட்சியில் சேர தயாராக இருந்தும் கூட விஜய் அனுமதிக்கவில்லை, அல்லது ரொம்ப வெயிட் பண்ணவே வச்சாரு. இதெல்லாம் அப்படியே அரசியல்ல அப்படியே பழம் தின்று கொட்டை போட்டவர்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்களுக்காக என்ன, நேரம் வண்டி எடுத்தோம், உட்கார்ந்தோம், மாலையை போட்டோம், துண்டை போட்டோம், உடனே கை குலுக்கணும், அறிக்கை விட்டோம் அப்படின்னு இருந்தவங்க. விஜயோட பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப கசப்பா இருக்கு. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, செங்கோட்டையின் அதிருப்தியில் இருக்கிறார், பல கட்சிகள் தாண்டிய நாஞ்சில் சம்பத் அதிருப்தியில் இருக்கிறார், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜயோட ட்ரீட்மெண்ட் அப்படிதாங்க. விஜய் ஒரு மிகப்பெரிய முகம், அவருடைய அரசியல் முகம் என்பது மிக மிக வித்தியாசமானது. அது திரை பிம்பத்திலிருந்து வந்தது. மக்கள் அவர் முகத்தை பார்த்து தான் ஓட்டு போட போறாங்க. ஆகையால கட்சியில் சேருபவர்கள் எல்லாம் அவரை விட தாண்டியவர்கள் அல்ல,
அவருக்கு கீழே தான். ஆகையால் அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருக்கலாம். ஆனால் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது தனியாக போக வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார். அநேகமாக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவருடைய கூட்டணி என்னங்கிறத அவர் சொல்லிவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே யாருமே கூட்டணி அமையல. ஒன்று அதிமுக இல்லாட்டி திமுக அவசரப்பட்டு போய்கிட்டே இருக்காங்க. விஜய்க்கு கூட்டணி அமையலாம் அல்ல, ஒண்ணுமே தேராதுங்க அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. எப்படியாவது விஜய் பக்கம் போகணும் 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 சொல்லிட்டு இருந்தவங்களே பேட்டி என்ன சொல்றாங்கன்னா, பேட்டியா தான், நீங்க பெட்டியான்னு காதில் விழுந்தது என்னுடைய தவறுல. பேட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு கூட்டணி அமையாவிட்டா அவர் வெல்வது கடினம். இல்லை, விஜய் ஒரு பெரிய திரைபிம்பம், பெரிய அரசியல் சக்திங்க. ஆகையால அவரு தனியா நின்றால் கூட கணிசமான ஓட்டுகள் வாங்குவார், சீட்டுகள் வாங்கும் தயாராக இருப்பார். அதே சமயம் விஜய் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசையில் இருக்கிறார். அவருக்கும் தெரியும் அப்படியே அரசியல் புரட்டு போட்டு விடுமா, மாற்றி விடுமா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கும் இருக்கிறது. விஜய் வந்தால் ஒரு 35% ஓட்டுகள் வாங்கி முதலமைச்சர் ஆகிவிட முடியும் அப்படின்னு விஜய் கூட நினைக்கல. ஆனால் அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தியாக மாறக்கூடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆகையால அவருக்கு ஒரு 20-25% ஓட்டு கிடைச்சாவே ஒரு 10-15 சீட்டுகள் கிடைத்துவிடும். அவர் யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பாரு. ஆகையால அந்த கணக்கெடுக்கு போயிட்டு இருக்கிறாரு. இதுதான் கடைசி படம்னு சொல்ல முடியாதுங்க. ஜனநாயகனுக்கு அப்புறம் இன்னும் கூட சில படங்கள் வரலாம், ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வராவிட்டார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிராண்ட் அவர் உருவாக்குறாரு. எப்படியும் தான் ஆட்சிக்கு வர முடியும்னு நினைக்கிறாரு. அவருடைய சைலண்ட் எல்லாம் ஒரு சாதனம் பார்க்க முடியாதுங்க. கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடிகளும் எல்லாருமே நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அது எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு தெரியல. ஒரு பெரிய அளவுக்கான ஒரு அலை அடிக்கும் போது இதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. எல்லா வீடுகளிலும் கேள்விப்படுகிற வரைக்கும் எல்லா வீட்லயும் 2 ஓட்டு இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இளைஞர்கள் ஜென் ஜி அவருக்கு ஓட்டு போட தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிந்து உங்களுக்கும் தெரிந்து 60, 70, 75 இருப்பவர்கள் கூட அந்த ஜென்சி வட்டத்துக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. விஜய் தான் மாற்றத்தை கொடுப்பாரா? அப்படி அல்ல, மக்கள் மாற்றத்தை விரும்பணும்னு நினைக்கிறாங்க. ஆக இந்த விசிலை வைத்துக்கொண்டு பிகில் வந்துருச்சு. இந்த விசிலை வைத்துக்கொண்டு பிகில் ஒலி எழுப்ப இளைஞர்கள் முதல் முதிர்வரை தயாரா இருக்காங்க. ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார்களா என்று மிகப்பெரிய சந்தேகம். திமுக பலமான கூட்டணியாக இருக்கிறது. அது பல அம்சங்களை செய்திருக்கிறது. திமுக பல நல்ல அம்சங்களை செய்திருக்கிறது. இதெல்லாம் மக்கள் நினைவில் இருக்கிறது. கடுமையான போட்டி இருந்தால் ஒழிய திமுகவை வீழ்த்துவது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் அதிமுக ஃபார்ம் ஆயிருச்சு. ஒரு கூட்டணி சீரியஸா இருக்கு. இப்போவே கூட்டணி அமைச்சு அவங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்காங்க. பிரதமர் அந்த பிரச்சார கூட்டத்துல கலந்துக்கிறாரு, பேசுறாரு. அவங்க கூட்டத்தில் அந்த மேடையில நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய கூட்டணி கட்சிக்கு தலைவராக இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சிக்கு வரக்கூடிய துணிவை காட்டுகிறார்கள். ஏற்கனவே ஆண்ட கட்சி திமுக, ஏற்கனவே ஆண்ட கட்சி அதிமுக அப்படிங்கிற பிம்பத்தை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் வரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். அது ஒரு மாயமான ஒரு அரசியல் களமாக இருக்கும். அதற்கும் விஜய் தயாராக இருக்கிறார். அடுத்த 3-4 மாதங்களில் அவர் கொடுக்க போகின்ற அந்த அரசியல் அதிர்வுகள் நிச்சயமாக மக்கள் மனதில் இருக்கும். விஜய் கட்சி விசில் ஊத ஆரம்பிச்சிருச்சு. மக்களும் விசில் ஊத ஆரம்பிச்சாங்கன்னா நேர தலைமைச் செயலகம் வரைக்கும் கேட்குமாங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.